நண்பர்களுக்கு வணக்கம். எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். இந்தியாவில் எய்ட்ஸ் உயிரிழப்பு 79% குறைந்துள்ளது. ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். 2010 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் இறப்புகள் 79% குறைந்துள்ளன. HIV தொற்று 44% குறைந்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் டிசம்பர் 1 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கூறியதாவது: 2030 ஆண்டுக்குள் எய்ட்ஸ் நோயை ஒழிக்கும் ஐநாவின் நிலையான இலக்கை அடைவதில் இந்தியா முழுமையாக உறுதி கொண்டுள்ளது. எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 2017 உதவியுடன் உலகளாவிய பரிசோதனை மற்றும் சிகிச்சை அணுகுமுறையை இந்தியா முன்னெடுத்து வருகிறது. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகள் 95-95-95 என்ற உத்தியை பயன்படுத்தி வருகின்றன. அதாவது 95% நோயாளிகள் தங்களுக்கு HIV தொற்று இருப்பதை அறிந்திருக்க வேண்டும். அதில் 95% பேர் சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். 95% பேர் ஆன்டி ரெட்ரோ வைரல் சிகிச்சை மூலம் வைரஸின் தாக்கத்தை குறைக்க வேண்டும். இதில் தற்போது 81% நோயாளிகள் தங்கள் HIV நிலையை அறிந்திருக்கிறார்கள். 88% பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 97% பேர் வைரஸ் தாக்கத்தை குறைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2010 ஆண்டு முதல் புதிய எய்ட்ஸ் தொற்று நோய்கள் 44% குறைந்துள்ளன. எய்ட்ஸ் தொடர்பான இறப்புகள் 29% குறைந்துள்ளன. இது உலகளாவிய விகிதங்களை விட அதிகமாகும். உலக மக்கள் தொகையில் 0.7% இருக்கும் எய்ட்ஸ் பாதிப்பு இந்தியாவில் 0.2% உள்ளது. இந்திய மருத்துவ நிறுவனங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மலிவு விலையில் சிகிச்சைக்கான மருந்துகளை வழங்கி வருகின்றன. நன்றி.